வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம். தீவிரவாத செயலில் ஈடுபட்ட அனைவருக்கும் தண்டனை பெற்று தரப்படும் என தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் 2,11,445 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நியமனம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தைவான் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம். சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஜப்பான் பிரதமர் சனி தகைஷி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு கொடூரமான திட்டமிட்ட தீவிரவாத செயல் என அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து டெல்லி கார் குண்டுவெடிப்பு கொடூரமான திட்டமிட்ட தீவிரவாத செயல் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்தவர்கள் மற்றும் ஆதரவு தந்தவர்கள் அத்தனை பேரும் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எந்த வடிவிலும் தீவிரவாதத்தை இந்தியா துளியும் சகித்துக் கொள்ளாது என்று அமைச்சரவை தெரிவித்தது. நெருக்கடியின் போது தைரியத்துடன் செயல்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள், சுகாதாரத்துறையினர் மற்றும் சரியான நேரத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களுக்கு அமைச்சரவை பாராட்டுகள் தெரிவித்தது. தமிழகத்தில் 2,11,445 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களை நியமிப்பதற்கான மாற்றியமைக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை இந்திய தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலின் குறிப்பிட்ட பாகத்தில் பெயர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் ஒரு வாக்குச்சாவடி நிலை முகவராக இருப்பார் என்றும், வாக்குச்சாவடி நிலை முகவர் கிடைக்காத பட்சத்தில் அதே சட்டமன்ற தொகுதியில் பெயர் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு வாக்காளரும் வாக்குச்சாவடி நிலை முகவராக நியமிக்கப்படலாம் என்று கூறினார். இதையடுத்து வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நியமிக்கப்பட்ட பகுதியின் வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்த அல்லது இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் பதிவுகளை அடையாளம் காணும் பொருட்டு ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 2,11,445 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தைவான் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று ஜப்பான் பிரதமர் சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமரான சனி தகைஷி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து சீனா அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக உறவு கொண்டாடி வருகின்ற நிலையில் போர் விமானங்களை பறக்கவிட்டு அச்சுறுத்துகிறது. இது தொடர்பாக டோக்கியோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் சனி தகைஷி பேசினார். அப்போது அவர் தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் ராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ஜப்பான் பிரதமரின் இந்த கருத்துக்கு மன்னிப்பு கோரி சீன அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமகவின் சிறை நிரப்பும் போராட்டம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன்,
பொருளாளர் திலகபாமா, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம் மற்றும் மகளிர் சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மற்ற கட்சியினரின் நடைப்பயணம் போல் இல்லாமல் பாமக நடைப்பயணம் வித்தியாசமானது என்றும், பாமக நடைப்பயணத்தில் மக்களுக்கான பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் நடத்தப்பட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறிய அவர், நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றார். இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இது இல்லாமல் என்னுடைய 100 நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையிலே அங்கேயே ஒரு சிறிய அளவிலே ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த 2 மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது. அதிமுக சாகா வரம் பெற்ற கட்சி என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அண்ணா தொழிற்சங்க நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திமுகவில் உள்ளதை போல் அதிமுகவிலும் வாரிசு அரசியல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளது பற்றி செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். அதற்கு நேரடியாக பதிலளிக்காத விஜயபாஸ்கர், அதிமுக பல மரக்கிளைகளை கொண்ட ஆலமரம் போன்றது என்றார். இந்த ஆலமரத்தில் பல குருவிகள் வந்து அடைகாத்து குஞ்சு பொறித்து வெளியேறி இருப்பதாக கூறினார். ஆலமரம் எல்லா காலத்திலும் நிழல் தரக்கூடிய மரமாக வளர்ந்து நிற்கும். அதே போலத்தான் அதிமுகவும் என்று விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இல்லை, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிருக்கிறோம். எந்தெந்த பூத்துகளில் ஆரம்பத்தில் முதல் நாள், 2 நாள், 3 நாளில் ஒரு சில பூத்துகளில் அந்த BLO பூத் லெவல் ஆஃபீஸர் வராமல் இருந்ததை உடனே சுட்டி காட்டி உடனே அதுக்குரிய ஏற்பாடுகளை அந்தந்த RDO பண்ணாங்க. இப்போ முழுமையாக முழு வீச்சில் பார்ட் டைம் இல்லாமல் ஃபுல் டைமாக இருந்து எல்லா வாக்காளர் வீட்டுக்கும் போகணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். இப்போ தான் முதற்கட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க. கோவை மாவட்டம் வால்பாறையில் மீண்டும் கேபிள் கார் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட சுற்றுலா அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வால்பாறையில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜெகதீஸ்வரி, நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி, ஆணையாளர் குமரன், வட்டாட்சியர் அருள்முருகன், பொறியாளர் ஆறுமுகம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக அரசு தொழில்துறை மேம்பாட்டு ஆலோசனை குழு உறுப்பினர்கள், பொள்ளாச்சி வர்த்தக சபை நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையில் வால்பாறையில் படகு இல்லம், பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடைபெற்றது. கேபிள் கார் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தினால் அது வால்பாறை மக்களுக்கு மாற்று போக்குவரத்து பாதையாகவும் சுற்றுலா வளர்ச்சி புதிய அடித்தளமாகவும் அமையும் என சுற்றுலா குழுவினர் தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் மலைப்பகுதி இயற்கை அழகை காக்கும் வகையில் திட்டம் உருவாக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடப்பட்டது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் வால்பாறை மட்டுமின்றி அழியாறு, பொள்ளாச்சி, ஆனைமலை உள்ளிட்ட அடிவார பகுதிகளிலும் சுற்றுலா பொருளாதாரம் மேம்படும் என்று தெரிவித்துள்ளனர். பொன்னேரி கழிவுநீர் கால்வாய் பணிகளை பொன்னேரி நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட புதிய தேரடி தெருவில் 20க்கும் மேற்பட்ட கடைகள் முன்பு கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணிகள் 18,50,000 மதிப்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் கழிவுநீர் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்ததன் பெயரில் நகராட்சி ஆணையர் தனலட்சுமி, நகராட்சி பொறியாளர் ருத்ரகோட்டி நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டும் கட்டுமான பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்து விரைந்து முடிக்குமாறும் தெரிவித்தார். அப்போது நகராட்சி ஊழியர்கள் பலர் உடனிருந்தனர். அரசு பள்ளி ஆசிரியரை கறிவிருந்திற்கு அழைத்து மதுவில் விஷம் ஊற்றி கொடுத்து உயிர் மாய்த்தல் செய்த கள்ளக்காதலி, அவரது தந்தை, தம்பி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 7 வருட கடும் காவல் தண்டனையும் விதித்து தென்காசி மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி மனோஜ்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அடுத்த ராமச்சந்திரப்பட்டணம் பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் சந்தோஷ் என்பவருக்கும் பாவூர் சத்திரம் பகுதியை சேர்ந்த பொன்செல்வி என்ற பெண்ணிற்கும் கடந்த 2016ஆம் வருடம் கள்ளக்காதல் ஏற்பட்டதில் இருவரும் அவ்வப்போது வீட்டிற்கு தெரியாமல் தனிமையில் சந்தித்து வந்த நிலையில்
வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த பொன்செல்வியின் கணவர் சொந்த ஊருக்கு சில மாதங்களில் திரும்புவதாக பொன்செல்வியிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து ஆசிரியர் சந்தோஷின் பழக்கத்தை பொன்செல்வி படிப்படியாக துண்டித்து உள்ளார். இருப்பினும் சந்தோஷ் விடாமல் பொன்செல்வியின் குழந்தைகளை உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டு தன்னுடன் வாழ வருமாறு பொன்செல்வியை வற்புறுத்திய நிலையில் அவரது தம்பி முருகன், தந்தை தங்கப்பாண்டி ஆகியோரிடம் பொன்செல்வி நடந்ததை தெரிவித்ததும் சந்தோஷை 3 பேரும் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டனர். இந்நிலையில் சந்தோஷிற்கு கறிவிருந்து வைப்பதாக அழைத்து அவருக்கு மதுபானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து உயிரை மாய்த்து பொன்செல்வி வசித்து வந்த வீட்டின் பின்பக்கம் குழி தோண்டி புதைத்து விட்டனர். இந்நிலையில் கணவரை காணவில்லை என சந்தோஷின் மனைவி அனுஷா என்பவர் பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திய போது சந்தோஷை திட்டமிட்டு பொன்செல்வி, அவரது தந்தை மற்றும் தம்பி ஆகிய 3வரும் சேர்ந்து உயிர் மாய்த்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் 3வரையும் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கின் விசாரணை தென்காசி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் இறுதியில் 3 பேருக்கும் தலா 1 ஆயுள் தண்டனையும் கூடுதலாக 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிபதி மனோஜ்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி கடல் பகுதியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் 3 படகுகள் மூலம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு உள்ளனர். டெல்லியில் கார் குண்டு வெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் உத்தரவிட்டதன் பேரில் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் பேச்சுமுத்து தலைமையிலான காவல்துறையினர் மறு அறிவிப்பு வரும் வரை தூத்துக்குடி கடல் பகுதியில் 3 படகுகள் மூலம் வேம்பார் முதல் பெரியதாளை வரை 5 கடல் மைல் தொலைவிற்கு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், அனல் மின் நிலையம், குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலோர சோதனை சாவடிகளில் வாகன சோதனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் பறையந்தாங்கல் ஊராட்சியில் தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் பட்டறிவு பயணம் மேற்கொண்டனர். மேல்மலையனூர் ஒன்றியம் பறையந்தாங்கல் முன்னோடி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஊராட்சியின் சிறந்த செயல்பாடுகளை அறிந்து கொள்ள பலரும் பட்டறிவு பயணமாக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள தேசிய ஊரக வளர்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த மண்டல வளர்ச்சி அலுவலர்கள் பறையந்தாங்கலில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலையை அவர்கள் பாராட்டினர். அப்போது வட்டார கல்வி குழு தலைவர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த விவசாயியை தீயணைப்புத் துறையினர் மீட்டு உள்ளனர். தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை கல்லாங்காட்டை சேர்ந்த சுப்பிரமணி விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது 50 அடி ஆழம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆத்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததால் அவர்கள் விரைந்து வந்து 1 மணி நேரமாக முயன்று வலை மூலம் சுப்பிரமணியை பாதுகாப்பாக மீட்டனர். கிணற்றுக்குள் விழுந்ததில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் புறம்போக்கு நிலம் என்ற அரசு ஆவணத்தில் உள்ள மதுரா கோட்ஸ் நூற்பாலை மூடப்பட்ட நிலையில் அந்த இடத்தை வீட்டு மனைகளாக பிரித்து மோசடியாக நடைபெற்று வரும் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் 140 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஏக்கர் 37 சென்ட் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டு செயல்பட்டு வந்த மதுரா கோட்ஸ் நூற்பாலை சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு பெயரில் அந்த நிலத்தை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி பத்திர அலுவலகத்தில் முன்பணம் பதிவு செய்யாமல், ஒரு பத்திரத்தை பதிவு செய்யாமல் ஒரு இடத்தை முன்னுக்கு கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். 2, விருத்தாச்சலத்தில் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணி மாறுதல் செய்ததை கண்டித்து மாணவர்களும் பெற்றோரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுக்கூடலூர் டானிஷ் மிஷன் நடுநிலைப் பள்ளியில் கிடியன் எபினேசன் பாக்கியராஜ் 4 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட இவரை வேறு பள்ளிக்கு இடம் மாற்றியுள்ளனர். இதை அறிந்த மாணவர்களும் பெற்றோரும் மீண்டும்
அதே பள்ளியிலேயே அவரை பணியமர்த்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்கூலை தரம் உயர்த்திருக்கிறாரு. ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது இந்த ஸ்கூல்ல. இல்லாதப்பட்ட ஏழை பிள்ளைங்க தான் இங்க படிச்சுட்டு இருக்கு. எல்லாம் இருக்கப்பட்டவங்க எவனும் இங்க படிக்கல. இவங்களுடைய அரசியல் கால் பிடிச்சிருக்க ஓசரம் வசந்தி சக்திவேல் சார். இந்த ஸ்கூல்ல என் பிள்ளைங்க 2 படிக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையன் படிக்கிறாங்க சார். இது 4 வருஷமா இந்த பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. சேஃப்டியா வேன் வருது, கூட்டு போறாங்க. ராஜபாளையத்தில் காவலாளிகளை கொன்றுவிட்டு பொதுமக்களுடன் சேர்ந்து நாடகமாடி போராட்டத்தில் ஈடுபட்டவனை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தழுறிய சாமி கோவிலில் அந்த ஊரை சேர்ந்த பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் இரவு காவலர்களாக பணியாற்றி வந்தனர். இவர்கள் இருவரையும் வெட்டி கொன்ற கொள்ளையன் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்து விட்டு சென்றான். இதை கண்டித்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அதே ஊரை சேர்ந்த நாகராஜ் என்பவன் இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது. அவனை கைது செய்து வெள்ளி குத்து விளக்கு, தங்க காசு ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றினர். நாகராஜ் கொலையை செய்தது மட்டுமல்லாமல் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க ஊர் மக்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் போது அவன் உதவி ஆய்வாளர் கோட்டியப்ப சாமியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றான். இதனால் காவல்துறையினர் துப்பாக்கியால் நாகராஜை சுட்டு பிடித்தனர். அவனுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட நாகராஜனின் சித்தப்பா மகன் முனியாண்டியையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சின்னக்கண்ணபுரம் செல்வ விநாயகர்புரத்தை சேர்ந்த ஆனந்த் ராதா மகேஸ்வரி இணையர் தங்கள் வீட்டின் எதிர் வீட்டில் குடியிருக்கும் ஜெகன் சிவரஞ்சனி ஆகியோரின் குழந்தையின் பெயர் சூட்ட விழாவுக்கு சென்றனர். அப்போது வீட்டின் மேற்கூரை இடிந்து ஜெகன் மீது விழுந்தது. இதில் குழந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது. குழந்தைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தாய் ராதா மகேஸ்வரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து உள்ளனர். அப்போது வீட்டில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையை அடுத்த மணல்மேட்டில் தனியார் பேக்கரியை சேதப்படுத்திய போதை இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அடுத்த மணல்மேட்டில் சங்கர் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு அவர் மட்டும் கடையில் தனியாக இருந்தபோது அகர மணல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஜெய்சிங் என்ற இளைஞர் மது போதையில் கையில் சுத்தியை எடுத்துக்கொண்டு ஸ்வீட், காரம் வகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார். அப்போது அவரை தடுத்து நிறுத்தியவரை ஆபாச வார்த்தைகள் பேசி தாக்க முயற்சித்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணல்மேடு காவல்துறையினர் ஜெய்சிங்கை கைது செய்தனர். விசாரணையில் பேக்கரி உரிமையாளர் சங்கர், ஜெய்சிங் ஆகிய இருவரும் ஒரே தெருவை சேர்ந்தவர்கள் என்பதும் முன்விரோதம் காரணமாக கடையை சேதப்படுத்தியதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஜெய்சிங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஜெய்சிங் பேக்கரியில் தகராறில் ஈடுபட்டு பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கி சேதப்படுத்தியது சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சாத்தனூரில் கோவில் கும்பாபிஷேகத்தை தடை செய்யும் நோக்கில் செயல்படுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவையாறை சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண் மனு அளித்துள்ளார். பெரம்பலூர் அருகே சாத்தனூரில் கோவில் கட்டுமானத்தையும் கும்பாபிஷேகத்தையும் தடை செய்யும் நோக்கில் செயல்படுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சை மாவட்ட திருவையாறை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் மனு அளித்துள்ளார். அதில் பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூரில் தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான கருப்பனார் சாமி மற்றும் பெரியசாமி குலதெய்வ கோவில் உள்ளது எனவும் கோவிலை கட்டுமானம் செய்து கும்பாபிஷேகம் நடத்த உள்ள நிலையில் அங்குள்ள சிலர் அறநிலையத்துறையை துண்டித்துவிட்டு பொதுமக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டி வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுமானத்தையும் கும்பாபிஷேகத்தையும் நடத்த ஆவண செய்ய வேண்டும் என மனுவில் மகேஸ்வரி கேட்டுக்கொண்டார். மதுரையில் ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் பைக் டாக்ஸி செயலியை தடை செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு மதுரை ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் பாதுகாப்பற்ற பைக் டாக்ஸி செயலியை தடை செய்ய கோரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சையது அனிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது பைக் டாக்ஸி செயலியை தடை செய்ய வேண்டும், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும், தங்களுக்கு 3ஆம் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்பதை நீக்கிவிட்டு ஓன்போர்டு ஆட்டோவாக ஓட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், தமிழகத்தில் மீட்டர் கட்டண நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நீதிமன்றம் சொன்ன மாதிரி அதை வரைபடப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய ஆட்டோக்கு இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு ஓன் வெஹிக்கிளுடைய இன்சூரன்ஸை போட்டு அதே மாதிரி பெர்மிட்டை எடுத்துகிட்டு எங்களையும் வெள்ளப்போடில் இயக்குவதற்கு இருக்கு. முத்தாம்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் காகுப்பத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முத்தாம்பாளையம் பகுதியில் மற்றொரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு முத்தாம்பாளையம் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் கையில் குடம் பக்கெட்டுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கோரிக்கையை மனுவாக ஆட்சியரிடம் கொடுங்கள், அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டு பல பிரச்சனை இருந்து எல்லாம் மறியல் பண்ணி அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பிளானட் ஏதோ சாக்கடை தண்ணி எங்கே சார், சாலாமேடு எங்கே சார் இருக்குது, அதுக்குள்ளே சாக்கடை தண்ணி எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் தேவையில்லைன்னு போய் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே. கடலூரில் கஞ்சா வழக்கில் கைப்பற்றப்பட்ட வாகனத்தை தருமாறு இளைஞர் ஒருவர் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி காவல் நிலைய சரகத்தை சேர்ந்த பள்ளி நீரோடை பகுதியை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் கடந்த 5ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் 1/2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட யமஹா இருசக்கர வாகனத்தை நீதிமன்றம் மூலம் எடுத்துக் கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோபமடைந்த பார்த்திபன் குள்ளஞ்சாவடி மசூதி அருகிலுள்ள செல்போன் டவரின் மீது ஏறி தனது வாகனத்தை திருப்பி வழங்க கோரி போராட்டம் நடத்தினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தனியார் மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பெற்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நகர் கிராமத்தை சேர்ந்த ஜான்சன் அவரது மனைவி ஜெயராணி என்பவர் திருச்சி புத்தூரில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்துள்ளது. மகப்பேறுக்கு பிறகு ஜெயராணிக்கு வயிற்று வலி ஏற்பட்டு உள்ளது. அதற்கு வாயு என தெரிவித்து மருத்துவர்கள் வலி நிவாரணி மாத்திரை கொடுத்து உள்ளனர். ஆனால் வலி அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அங்கு பரிசோதித்த போது குடலில் ஓட்டை விழுந்ததாக தெரிவித்த நிலையில் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதற்கு தவறான முறையில் அறுவை சிகிச்சை செய்ததுதான் காரணம் என கூறி அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் தனியார் மருத்துவமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. குன்றத்தூரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் நடைபெற்ற மகளிர் பாதுகாப்பு உடல் நலமும் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மகளிர் பெண் குழந்தைகள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் உடல் நலம் பற்றி விளக்கங்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றன. அதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் மாதவிடாய், அதன் பற்றிய சந்தேகங்கள், நோயின் அறிகுறிகள், தாக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் ஜான் சேவியர் தங்கராஜ் மற்றும் தலைமை ஆசிரியை லட்சுமி பிரியா ஏற்பாட்டில் சிறப்பு விருந்தினராக சங்கர் நகர் காவல்துறை ஷக்கீலா சட்ட உளவியல் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி பேருரை ஆற்றினார். மருத்துவர் இளவரசி டிஜிஓ மாணவிகள் படிக்கும் பருவத்தில் சுகாதார விழிப்புணர்வோடு வளர மருத்துவ ரீதியான விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி மருத்துவர் ஆக்சிலியா ஃபவுலினா பள்ளி பருவத்தில் உள்ள குழந்தைகள் பற்றி பேசினார். இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை கூறி விளக்கங்களையும் பெற்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம்.
தீவிரவாத செயலில் ஈடுபட்ட அனைவருக்கும் தண்டனை பெற்று தரப்படும் என தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் 2,11,445 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நியமனம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தைவான் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம். சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஜப்பான் பிரதமர் சனி தகைஷி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.